லாங் ஆன்சர்ல ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ன்றது ஃபுல்லா பார்க்கணும், அதை ஸ்டேட் பண்ணணும். அந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லணும், அதை ப்ரூவ் பண்ணணும், அதை எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன்ன்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியணும். கன்சர்வேஷனை சேவ் பண்றதுன்னு அர்த்தம். அதுல இருந்து எதுவுமே லாஸ் ஆகல, ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயத்துல எதுவுமே லாஸ் ஆகல, அதை சேவ் பண்ணியாச்சு, அதுதான் கன்சர்வேஷன் சொல்லுவோம். இங்க லீனியர் மொமெண்டம்ன்றது கன்சர்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம லீனியர் மொமெண்டம்லாம் என்னன்றத செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாம ப்ராப்ளம்ல செகண்ட் ப்ராப்ளம், புக் பேக்ல செகண்ட் ப்ராப்ளம்லயும் லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு டீட்டெயிலா நான் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின்ல, அதாவது இந்த லாங் ஆன்சர்ல நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்றதை மட்டும் பார்ப்போம். லீனியர் மொமெண்டம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வச்சுதான் இந்த சம் பார்க்கறோம். இது கிட்டத்தட்ட சம் மாதிரி தான் இருக்கும். இந்த கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், அதுக்கு சம் மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம சால்வ் பண்ணி காமிக்கணும். பேஜ் நம்பர் 7ல 1.8 டாபிக்ல தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் இருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லான்னு சொல்லலாம், பிரின்சிபல்னு சொல்லலாம். அப்படின்னா அது ஒரு ஐடியான்னு அர்த்தம். பிரின்சிபல், லா அதெல்லாம் வந்து ஒரு ஐடியான்னு அர்த்தம். There is no change in the linear momentum of a system of bodies as long as no external force, net external force acts on them. நம்ம சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்லாம் என்னன்னு பார்த்தோம். அந்த சேஞ்ச் வந்து எதுவுமே நடக்காது. There is no change. சிஸ்டம் ஆஃப் பாடிஸ்னா ரெண்டு பாடிஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து சிஸ்டம் ஆஃப் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியில இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் அதுல பாதிக்கலன்னா அங்க சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நடக்காது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நியூட்டன் செகண்ட் லால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சம் மாதிரி தான் இருக்கும், டெரிவேஷன் மாதிரி சால்வ் பண்ணி கடைசியா ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும், அதுக்கப்புறம் லாவை சொல்லுவோம். Let us prove the law of conservation of linear momentum with the following illustration. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸாம்பிளை வச்சுதான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ண போறோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் சிம்பிளா சொல்றேன். ஏன்ற ஒரு பாடி, இது ஒரு பால்னு கூட எடுத்துங்க, பின்றது ஒரு பால். இது வந்து ரெண்டும் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டைரக்ஷன். இது வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. இது ரெண்டும் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இதுல u1ன்றதோட வெலாசிட்டி வந்து u2 விட அதிகம். அப்ப இது வந்து வேகமா மூவ் ஆகுமா? இந்த பால் வேகமா மூவ் ஆகி இந்த பின்ற பாலை வந்து மோதும். அது மாதிரி மோதும் போது ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் FA FB. இதுல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, இது ரெண்டும் மோதுறதுனால கிரியேட் ஆகுறது FA FB. இது மோதனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இது ரெண்டும் ஜாயின் ஆகல, இங்க ஜாயின் ஆயிருக்கு, டச் ஆயிருக்கு, இங்க மறுபடியும் பிரிஞ்சிருச்சு பாருங்க. மறுபடியும் பிரிஞ்சு எட்ட வந்து திரும்ப அதே டைரக்ஷன்ல வேற வெலாசிட்டியில u1 u2 வந்து v1 v2 மூவ் ஆகுது. இதுதான் பேசிக். இதை இப்போ ஒரு ஸ்டேட்மெண்டா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே இதுல இருக்கும். ரொம்ப சிம்பிள். லெட் டூ பாடிஸ் A and B. இந்த ரெண்டு பொருள், ரெண்டு பாடி, அதை பால் கூட எடுத்துங்க, A and B. அதுக்கு மாஸ் வந்து m1 m2 அதுலயே கொடுத்துருக்காங்களா. மூவ் வித் இனிஷியல் வெலாசிட்டி u1 u2 அதுலயே கொடுத்துருக்காங்களா, u1 u2. In a straight line, அது straight lineல மூவ் ஆகுது. Let the velocity of the first body be higher than that of the second body. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். u1ோட வெலாசிட்டி வந்து u2 விட அதிகமா இருக்கும். அப்பதான் ஏன் வந்து அது அதிகமா இருக்கணும்னு இங்க நம்ம எடுத்துக்கிறோம்னா, லெட்னா நம்மளே எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஏன் அது மாதிரி எடுத்துக்கிறோம்னா, அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து போயிட்டு செகண்ட் பால்ல போய் மோதும்னு அர்த்தம். டியூரிங் an interval of time, அதாவது டைம் இன்டர்வல் t செகண்ட், they tend to have a collision. tன்ற டைமுக்கு அப்புறம், இப்போ 1 செகண்டா இருக்கலாம், 2 செகண்ட், 10 செகண்ட், அது மாதிரி ஏதோ ஒரு டைமுக்கு அப்புறம், அதனால தான் நம்ம டீன்னு எடுத்துக்கணும். டீன்ற டைமுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பாலும் கொலிஷன்னா மோதிக்குதுன்னு அர்த்தம். ஆஃப்டர் த இம்பாக்ட், அது மாதிரி மோதனதுக்கு பிறகு போத் ஆஃப் தம் மூவ் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன், அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் மூவ் ஆகுது. ஆனா அதனுடைய வெலாசிட்டி வந்து v1 v2 மாறிடும். ரெஸ்பெக்டிவ்லினா முதல் பாலுக்கு v1 ரெண்டாவது பாலுக்கு v2 வெலாசிட்டி மாறிடும். இப்ப நம்ம ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A, இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டும் மோதுதா, ரெண்டு பால் மோதுதா, இங்க பாருங்க ரெண்டு பால் மோதுது. அப்ப பால் B-னால ஏல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதே மாதிரி பால் ஏனால பால் B-ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதை தான் ஃபோர்ஸ் வச்சு நம்ம சொல்றோம். ஃபோர்ஸ் ஆன் பாடி B ரெண்டாவது பால்ல டியூ டு ஏ மோதனதுனால ரெண்டாவது பாடியில என்ன ஃபோர்ஸ் FB ஈக்குவல் டு
ஃபோர்ஸ் ஆன் பாடி பி, அதனால FBன்னு கொடுத்துருக்காங்க. B ஃபார் பாடி இங்க, அதாவது பாடி பி. இங்க பாத்தீங்கன்னா பாடி ஏ, அப்ப ஏன்னு வரணும். நான் ஒரு லெட்டரும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா புரிஞ்சு படிக்கணும்ன்றது தான், மனப்படம் பண்ணக்கூடாது. மனப்படம் பண்ணீங்கன்னா ஞாபகம் இருக்காது ரொம்ப நாள், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. டியூ டு ஏ, ஃபோர்ஸ் ஆன் பாடி பி. ரெண்டாவது பால், நம்ம பால்னு எடுத்து தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது பால் மேல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஏ வந்து மோதனத்தினால, பாடி ஏ அதாவது பால் ஏக்கு மேல இருக்க ஃபோர்ஸ் வந்து பின்ற பால் வந்து மோதனத்தினால. இப்ப நம்ம இது ஈக்குவேஷனா எழுதும் போது FB ஈக்குவல் டு, இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எதுவுமே புதுசு கிடையாது. அதை நான் காமிச்சிட்டு இதை சொல்றேன், இன்னும் ஈஸியா இருக்கும். லாங் ஆன்சர் 3ல பேஜ் நம்பர் 6ல இந்த ஃபார்முலா பார்த்தோம். அதாவது லாஸ்ட் லாங் ஆன்சர்ல F ஈக்குவல் டு M இன்டூ V மைனஸ் U பை T, இதை தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். இப்ப அதே ஃபார்முலா M இன்டூ V மைனஸ் U டிவைடட் பை T, ஆனா லெட்டர், அந்த லெட்டருக்கு கீழே வந்து 2ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா இங்க பாடி பின்றதுனால அதுக்கு 2ன்னு போட்டிருக்கோம். அதே போல ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏன்னா 1 போட்டுக்கணும். ரொம்ப சிம்பிள். அதே கான்செப்ட் தான் இங்க ரெண்டு பாலா எடுத்து பாக்குறோம். அந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு பால் போய் தரையில மோதுது, ஃப்ளோர்ல மோதுது, ரீபவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தோமா. இங்க ரெண்டு பால் மோதிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் பாலுக்கு 1 யூஸ் பண்ணிக்கணும், செகண்ட் பாலுக்கு 2 யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஈக்குவலா இருக்கும், ஆனா ஆப்போசிட்டா இருக்கும். ஈக்குவல்னா வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா இருக்கும், அதுக்கு தான் ஈக்குவல் டு சைனு. ஆனா டைரக்ஷன் வச்சு பார்த்தோம்னா மைனஸ் சைனா இருக்கும். அதனாலதான் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இதுல என்ன, ஃபர்ஸ்ட் வந்து எது மோதுது, ஏ. அப்ப FA ஈக்குவல் டு ரியாக்ஷன், அதுல மோதி தான் செகண்ட் பாலுக்கு ஃபோர்ஸ் உருவாகும். அப்ப மைனஸ் போட்டு FBன்னு போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன்றது ஃபர்ஸ்ட் எந்த பால் வந்து மோதுதுன்னு, எதுக்கு வெலாசிட்டி அதிகம், ஃபர்ஸ்ட் பாலுக்கு தான் வெலாசிட்டி அதிகம், அப்ப அதுதான் வந்து மோதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப FAக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். FBக்கு ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்ப இதுல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுல ரெண்டு சைடுமே T வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, அப்ப ரெண்டு Tயும் கேன்சல் ஆயிடும். மத்ததெல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். M1 இன்டூ V1 மைனஸ் M1 இன்டூ U1, இதை ஒரு ஸ்டெப்பா எழுதிங்க, ஈக்குவல் டு மைனஸ் M2 இன்டூ V2, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் M2 இன்டூ U2. இந்த ஸ்டெப் உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன். M1 V1 மைனஸ் M1 U1 மைனஸ் M2 V2, ஏன்னா மைனஸ் இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் வரும், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், M2 U2. இதுல என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள், V1 V2 எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல கொண்டு வந்துடணும், U1 U2 எல்லாம் இன்னொரு டைரக்ஷன் கொண்டு வந்துடணும். இதை சிம்பிளா இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுன்னா மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்தணும்னு அர்த்தம். அப்ப மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும், இதை இந்த டைரக்ஷன் கொண்டு போகணும், இதை இந்த டைரக்ஷன் கொண்டு வரணும். M1 V1 இந்த மைனஸ் M2 V2 இந்த பக்கம் வந்தா பிளஸ் M2 V2 ஆயிடுமா. அதே போல இந்த மைனஸ் M1 U1 இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் M1 U1 ஆயிடுமா. ரிமைனிங் எந்த பக்கம் என்ன இருக்கு, M2 U2, ஏன்னா இதை ஏற்கனவே அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மேக்ஸ். இப்ப இதுலதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, V1 V2 எல்லாம் என்ன, அந்த ரெண்டு பாலோட ஃபைனல் வெலாசிட்டியா. U1 U2னா என்ன, அந்த ரெண்டு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி. இப்ப V எல்லாம் பார்த்தோம். அடுத்தது M-ம் V-யும் சேர்த்து பார்த்தோம்னா M இன்டூ V நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மொமெண்டம்ன்றது நம்மளுக்கு தெரியும். M இன்டூ V இஸ் மொமெண்டம், மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ M1 V1 இருக்கு. V-னா ஃபைனல் வெலாசிட்டின்னு பார்த்தோமா, V-னா ஃபைனல் வெலாசிட்டி, அது ஃபர்ஸ்ட் பாலுக்கு ஃபைனல் மொமெண்டம், இது மொத்தமா சேர்த்தனா ஃபைனல் மொமெண்டம். செகண்ட் பால் 2ன்னு இருக்கு, செகண்ட் பாலோட ஃபைனல் மொமெண்டம். இங்க 1ன்னு இருக்கு, யூன்னு இருக்கு, அப்ப இனிஷியல் வெலாசிட்டியா. அப்ப இதை மொத்தமா பார்த்தோம்னா இனிஷியல் மொமெண்டம் ஃபார் ஃபர்ஸ்ட் பால், இது இனிஷியல் மொமெண்டம் ஃபார் செகண்ட் பால். முடிஞ்சிருச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு மொத்தமா என்ன இருக்கு, ஃபைனல் மொமெண்டம் எல்லாமே ஒன்னா இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா இனிஷியல் மொமெண்டம், ரெண்டு பாலோட இனிஷியல் மொமெண்டமும் ஆட் பண்ணியிருக்கோம், லெஃப்ட்ல ரெண்டு பாலோட ஃபைனல் மொமெண்டமும் ஆட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே சென்டென்ஸா இப்ப எழுதியிருக்கோம் பாருங்க. The above equation confirms in the absence of an external force. இது நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, இந்த ஈக்குவேஷன் வெளியில இருந்து, எக்ஸ்டர்னல்னா வெளியில இருந்து எதுவும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல, அது வந்து ஆப்சென்ட். அது இல்லைன்னா the algebraic sum of the momentum after collision, algebraic sumனா ஆட் பண்றது தான் algebraic sumன்னு சொல்லுவோம். ஆஃப்டர் கொலிஷன், கொலிஷனுக்கு அப்புறம் என்ன, ஃபைனல் மொமெண்டமா, இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல். நியூமரிக்கலி ஈக்குவல்னா நம்பர் படி ஈக்குவல்.
எதுக்கு ஈக்குவல்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். இதை மொமெண்டம்னு சொன்னா நானு பிஃபோர் கொலிஷன்னா இனிஷியல் வெலாசிட்டி தானே, அது மோதுறதுக்கு முன்னாடி இது மோதினதுக்கு அப்புறம். அதை தான் நம்ம அந்த டயக்ராம்லயும் u1 u2 v1 v2 பார்த்தோம். ஸோ இதை ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த லா. இந்த லா படி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இனிஷியலா இருக்க மொமெண்டம் வந்து ஃபைனலா இருக்கிற மொமெண்டமும் சேமா இருக்கு. அப்ப மொமெண்டம் வந்து லாஸ் ஆகல, அது சேவ் ஆகி தான் இருக்கு, அது அதே போலதான் இருக்கு, அது மாறவே இல்லை அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ப்ரூவ்ட். லானா இந்த லா தான், இதுதான் அந்த லா. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான் கன்சர்வேஷனா சேவ் ஆகுது, மொமெண்டம்ன்றது லாஸ் ஆகல சேவ் ஆகுது, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.